Good evening, sir. 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 இல்ல இப்ப நான் பேசுற கேக்குதா? Oh, sir. Yes, Yes, sir. ஓகே ரைட். சாரி பிள்ளைங்க, சரியான மழை, அதனால கவரேஜ் பிரச்சனை. நான் இன்றைக்கு 7:30க்கு முதல்ல ஜாயின்ட் ஆயிட்டேன். ஆனா சுத்தி கடைசியில சக்சஸுக்கு கால் பண்ணி அவருக்கு சொல்லி திரும்ப ஹொஸ்ட் இது பண்ணி ரொம்ப லேட் ஆச்சு. இன்னைக்கு நான் உங்களோட கிளாஸ்க்கு வர முடியாம போயிருந்து சொல்லி அவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னைக்கு 2 பேர் இருக்கிறீங்க. என்சிக்கு போட்டு ஆமா கேக்குதா? கொடுத்தீங்க சார். தர்ஷினி நீங்க பேசுனது கேட்கல. தர்ஷினி பேசுனது கேட்கல. ஓகே தர்ஷினி, கொஞ்சம் லேட் ஆகி நீங்க மைக் ஆன் பண்ணுங்க. உங்களோட கவரேஜ் பிரச்சனை போல. ஐனா விளங்கப்படுத்துங்க. ஐனா நான் வெளியில வந்துட்டேன் பிள்ளைகள், வீட்டுக்குள்ள எனக்கு வேலை செய்தில்ல. Sir, நான் இன்றைக்கு தான் ஜாயின் ஆகினேன். இன்றைக்கு தான் ஜாயின் பண்ணி. இன்னொரு ஐனா இருக்காங்க. நான் எங்க ஐனா உங்களோட ஊர்? அக்குரன். அக்குரான. ஓகே ஓகே. ஸ்கூல் எங்க? அக்குரான இல்லையவா? அஸ்ஹர். ரைட் ஓகே. இருத்தையா Oh, sir. என்ன விளங்கப்படுத்த போறீங்க? குட் ஈவினிங் சார். நான் இன்னைக்கு வழங்கப்படுத்த போற தலைப்பு அரச கொள்கையும் சமூக நலன்புரி நடவடிக்கைகளும். அன்றாதபுரத்துல அரச கொள்கைக்கு செயற்படுத்துற நேரம் 4 விஷயங்களை குறித்து மன்னர்கள் நிறைய கவனம் செலுத்தினாங்கன்னா அந்த 4 விஷயத்தையும் நான் இப்ப சொல்ல போறேன். முதலாவது நாட்டின் பாதுகாப்பு திட்டம் இட்டாங்கன்னா, 2வது சட்டத்தையும் சமாதானத்தையும் பேணினாங்களாம். பொருளாதார மேம்பாட்டை உருவாக்குனாங்களாம். புத்த சாசன முன்னேற்றத்துக்கு நடவடிக்கையும் மேற்கொண்டாங்களாம். மானவர்ம வம்சா ஆட்சியில இருக்கிற நேரத்துல இந்த நாலு விஷயங்களை அடிப்படையாக கொண்டுதான் அரசு ஆட்சியை மேற்கொண்டாங்களாம். சார், தேங்க்யூ சார். அவ்வளவுதான். ஓகே இருதயா, சுருக்கமா சொல்லியிருக்கீங்க. இருதயா இன்றைக்கு லேட் ஆகுமா? சரி, அடுத்தது அவிஷான். வணக்கம் சார். இன்னைக்கு நான் வழங்கப்படுத்த பொழுது சட்டத்தையும் சமாதானத்தையும் பேணல். அன்றாதபுர காலத்தில் நாட்டில் நல்ல நீதித்துறை அமைப்புகள் நடந்தன. மானவர்மன் ஆட்சியில் இருக்கும்போது நிறைய சட்டத்திட்டங்களை கல்வெட்டுகளில் கிடைத்திருக்கின்றன. அவை காணியுரிமை சட்டம், வர்த்தகம் சட்டம், விவசாயம் மற்றும் வரி சட்டங்கள், குற்றங்களை குறிக்கும் சட்டம். கிபி 10ஆம் நூற்றாண்டில் வேவல்கெட்டி எனும் நகரத்தில் இந்த சட்டத்திட்டங்களை குறித்தனர். அந்தானி என்றும் அழைக்கப்படும் தூண்களில் அறிவுறுத்தல் நடவடிக்கை மேற்கொண்டது. அந்தானி எனப்படும் தூண் அரச கொடுப்பனவு கல்வெட்டு வகையாகும். சரியா முடிச்சிட்டீங்களா? எஸ் சார். அவிஷான். ஓகே அப்சல். இப்ப நான் வழங்கப்பட்ட பொழுது கேள்வி சார். கேள்வி
கீர்த்திமிக்க அரசர்கள். கீர்த்திமிக்க அரசர்கள் ஃபர்ஸ்ட் வந்து மானவர்மனின் தந்தை யார்? இரண்டாம் காசியப்பன். இரண்டாம் காசியப்பன் நாட்டிற்கு வந்த ஆண்டு கிறிஸ்துக்கு பின் 650. இரண்டாம் காசியப்பன் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்? வந்து 9 ஆண்டுகள். மானவர்ம மன்னன் வந்து யாருக்கு பயந்து இந்தியாவுக்கு தப்பி ஓடினான்னு? இரண்டாம் தாடோபதீசனுக்கு. மானவர்மன் வந்து விசுவாசமாக பணியேற்ற பல்லவ மன்னன் யாருன்னா 1ஆம் நரசிங்கவர்மன். அடிப்படையாக வந்த மாணவன் யாருடன் போரிட்டான்? வந்து 2ஆம் தாடோபதீசனுடன். அடிப்படையோடு அது எப்படி போர் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே மாணவர்மன் வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து மின்னர் இலங்கைக்கு வந்து படையெடுப்பு வந்து 20 ஆண்டுகள். இரண்டாம் தலையாக மானவர்மனுக்கு படையுதவி வழங்கிய பல்லவ மன்னன் 2ஆம் நரசிங்கவர்மன். மானவர்மன் யாரை தேடி ஆட்சியை கைப்பற்றினான்? வந்து ஹத்ததாட மன்னனை தேடி. சார் அவ்வளவு சார். ஓகே, அத்தாட மன்னன். சரி, ரைட். ஓகே ஓகே. தர்ஷின். சார் நான் இன்னைக்கு விளங்கப்படுத்த போறது வந்து சார் சாசன பணிகள் சார். பௌத்த சமயத்தின் மேம்பாட்டை பொறுத்து சார் மகா பராக்கிரம பாகு மன்னன் சார் பணியாற்றினார் சார். சார் அந்த முப்பிரிவினரையும் அந்த ஒன்றிணைச்சு சார் சமூகத்தில வந்து சார் ஒற்றுமையை ஏற்படுத்தினார் சார். புலனறுவையில சார் கத்திகாவத்தையை நிறுவனத்திலும் சார் அந்த தலைவராக மாதிரி செயற்பட்டாராம் சார். பொற்குள் விகாரை, புலனறுவை கிரிவிகாரை போன்றவை இவரால் நிர்மாணிக்கப்பட்ட அனுராதபுரத்தில் உள்ள விகாரைகளை புனர் நிர்மாணம் ஓகே. தர்ஷின், உங்களோட கவரேஜ் பிரச்சனை நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? எல்லாருக்கும் கேக்குதா? எஸ் சார். எஸ் ரைட். அப்ப தர்ஷின் பேசுனதுதான் கொஞ்சம் கேட்கல. சரி, ஓகே. நாங்க இப்ப படிப்போம். இன்னைக்கு வேற யாரும் புது பிள்ளைகள் வந்திருக்கீங்களா? புதியவங்க இருக்கீங்களா? நுகா இருக்கிறாங்க. நுகா. எஸ் சார். யாரு? சிவகுமார், லக்ஷ்மிதா. எங்க உங்களோட ஊர்? பட்டிக்குலோ சார். பட்டிக்குலோ எங்க? மன்சன்? ஓ, தெரியல. பெட்டிக்குலோ தெரியும். பெட்டிக்குலோல இருந்திருக்கேன் நானும். ஆனா அந்த ஊர்கள் உள்ளுக்குள்ள ஊர்கள் பெருசா தெரியாது. காத்தாங்குடி. இல்லையா? நான் காத்தாங்குடி நகரம் செய்வதற்கு முதல்ல அந்த பேரிச்சம்பழ மரங்கள் நடுறதுக்கு முதல்ல இருந்தோம். நட்ட காலம் வரை 2009, 10 2 வருஷம் நாங்க காலேஜ்ல இருந்தேன் கூட பெட்டிக்குலோ. அதனால பெட்டிக்குலோவை பத்தி ஓரளவுக்கு தெரியும். உள்ளுக்குள்ள பிரதேசங்கள் தெரியாது, இருந்தாலும் நகரத்தோட ரயில்வே ஸ்டேஷன் அந்த அப்படி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் தெரியும். சரி, ஓகேம்மா. நுவா, விளங்கப்படுத்துங்க நுவா. சார், இன்னைக்கு நான் விளங்கப்படுத்த போறது வந்து அரசாட்சி அமைப்பு முறையில வந்து மத்திய ஆட்சி பத்தி தான் நான் விளங்கப்படுத்த போறேன். அது வந்து மன்னனுக்கு உதவியாகிற அந்த அதிகார குழு வந்து நாடு முழுவதும் வந்து அவங்கள்ட்ட வந்து அதிகாரத்தை கட்டுப்படுத்துற விதம் வந்து உருவாக்கப்பட்ட ஆட்சி தான் மத்திய ஆட்சி என்று சொல்றாங்க. அதுல வந்து மன்னன் வந்து மத்திய ஆட்சியோட தலைவர். மன்னன் வந்து ஒருவருக்கு பின் அடுத்த மன்னன் அரசாட்சிக்கு வந்தாங்க. அரசுரிமை வந்து பாரம்பரிய முறையில அரசுரிமை வந்து ஒரு பாரம்பரிய முறை. அன்றாதபுர காலத்துல வந்து மிச்சம் வந்து கடைப்பிடிக்கு வந்த அரசுரிமை வந்து 2 இருக்குது. அதுல வந்து முதலாவது வந்து தண்டிக்கு பெண் மகன். அதுக்கு உதாரணம் வந்து கண்டுகாபேனுக்கு பின் அவனுடைய மகன் வந்து மூத்த சிவனுக்கு அரசுரிமை கிடைச்சிச்சு.
அடுத்தது ரெண்டாவது மூத்த சகோதரனுக்கு பின் இளைய சகோதரன். அதுல துட்டகைமுனுக்கு பின் அவரோட சகோதரனாக சட்டாதீசனுக்கு அடுத்ததான அரசுரிமை கிடைச்சது சார். அவ்வளவுதான். ஓகே நுஹா, வெரி குட். முக்கியமான ஒரு விஷயம் இது நுஹா சொன்னது. இன்னும் ஒருவர் இருக்கிறாரு, விவோ அப்படின்னு இருக்கிறீங்க, 19-29. நீங்க உங்களோட பேரை போட்ட நல்லா, நீங்க புதுசா வந்திருக்கீங்களா, விளங்கப்படுத்த போறீங்களா? சார் நான் அன்றைக்கு ஜாயின் ஆயினேன் சார். உங்களோட பேர் போடுங்க. எங்க ஊர் கூட? உங்களோட பேர் என்ன? ரிஃபாத். எங்க ஊர்? கடுகனாவை. கடுகண்ணாவை. ஓகே ஓகே. கடுகண்ணாவை முக்கியமான இடம், நல்ல இடம் இல்லையா? நல்ல ஒரு அழகான ஒரு ஏரியா, நல்ல பகுதி. இந்த மரம் மண் சரிவிலையும் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் தான். ஓகேவா? ரைட், ஓகே. நாங்கள் இன்னைக்கு நிசங்கமல்ல மன்னன் படிக்க இருக்கு இல்லையா, பராக்கிரம பாகு மன்னனை லாஸ்ட் வீக் படித்தோம். இதில் உங்களுக்கு பிள்ளைகள் படிப்பிக்கிற விஷயங்கள் விளங்குதான். புதிதாக வந்திருக்கிறாங்க, புதிதாக வந்தவங்க இருக்கட்டும், அவங்க இன்றைக்கு நம்மளோட ஜெயிண்டாக இருக்காங்க. பழைய என்னோட தொடர்பு நீண்ட காலம் கிளாஸ்ல இருக்கிறீங்க தானே, உங்களுக்கு படிப்பிக்கிற விஷயங்கள் விளங்குதா? எனக்கு புள்ளி போட்டிருக்காங்க, 84 புள்ளி ஒருத்தவங்க போட்டிருக்கிறாங்க. மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க, நான் பேரை பார்த்தேன், ஞாபகம் இல்லை. கொஞ்சம் பார்ப்போம் யாருன்னு சொல்லி. 84. அனிஷா, அஸ்மி 84. ஓகே, ரைட், குட், வெரி குட். அதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு புள்ளிகள் கொடுத்துருப்பாங்க, புள்ளிகள் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம் சில பகுதிகளில் நடக்கவும் இல்லை தானே, இனி அது நடத்துவாங்க. என்ன இருந்தாலும் வந்தவங்களை வரவேற்கிறதோட, ரேச்சல், நீங்க இன்னைக்கா வந்திருக்கிறீங்க? இல்ல சார். இல்லையே, உங்க பேர் பார்த்த ஞாபகம் மாதிரி இருக்குது. சார் எங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் தந்தாங்க சார், அதுல 80 புள்ளிகள். ஓகே, வெரி குட். நான் கேட்கணும்னு நினைச்சேன் பிள்ளைகள், இந்த நான் படிப்பிக்கிற விஷயங்கள் விளங்குதா உங்களுக்கு? இல்லாட்டி வேற ஒரு டீச்சர் போடுவோமா அப்படிங்கிறது தான். வேற யாரையும் மாத்துவோமா? ரைட். அப்படி எதுவும் மாத்தணுமா இருந்தா சொல்லுங்க பிள்ளைகள். சரி, நான் ஒரு மனஹால் உங்களோட தான் இருக்கிறேன். இப்போ ரொம்ப காலமாக இந்த கிளாஸ் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நான் கேட்டேன். ஏன்னா மாற்றங்கள் வீடியோ மட்டும் ஒன் பண்ணிக்கிற முடியல. இப்போ நான் வீடியோ ஒன் பண்ண ட்ரை பண்ணி தான் கவரேஜ் இல்லை, கட் ஆகுது. அப்போ இங்கிட்டு ரொம்பவே மோசம். வைஃபை போட்டு வைஃபை கட் பண்ணிட்டு தான் இப்போ நான் திருப்பி மேலே வந்து ஃபோன் டேட்டா ஒன் பண்ணிட்டு, ஏன்னா வைஃபையும் வருது இல்லை, சரியான பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இருக்கிறது நகரத்துக்கு பக்கத்தில் திகனையில் தான் இருக்கிறேன், கண்டி திகனை. இருந்தாலும் இந்த பிரச்சனை ஒன்று தான் இருக்குது, கவரேஜ் இல்லாத பிரச்சனை உண்டு. சரி, இப்போ நாங்கள் இன்னைக்கு படிப்போம் நிசங்கமல்ல மன்னன். புலனர்வை ராசதானியில் ஒரு முக்கியமான ஆட்சியாளர். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நாங்கள் 2 பேரை படிச்சிருக்கிறோம். முதலாம் விஜயபாகு படிச்சிருக்கிறோம், முதலாம் பராக்கிரம பாகு மன்னன் படிச்சிருக்கிறோம். இப்போ புதிதாக வந்தவங்க இதுவரையும் பாடத்துக்கு வந்து இந்த அளவு படிச்சிருக்கீங்களா ஸ்கூல்ல? இல்லை இதுக்கு முதல்ல உள்ளதான் படிச்சுட்டு இருக்கிறீங்களா? இதுக்கு முதல்ல லெசன் படிச்சிருக்கோம். பரவாயில்ல. நாங்க நிசங்கமல்ல மன்னனை முடிச்சுட்டு 3வது பாடத்தை ஆரம்பிச்சுட்டு செகண்ட் டைம் ரிவிஷன், எக்ஸாமுக்கான ரிவிஷனை நாங்கள் முதல்ல இருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அப்போ உங்களுக்கு லேசா இருக்கும். சரி, அதனால நாங்கள் முடிஞ்ச வரை பிடிஎஃப் போட்டு விளங்கப்படுத்துவோம். இப்போ நான் பாடம் கட்டாயம் நீங்கள் வாசிக்கணும், புக் வாசிக்கணும். ஏன்னா புத்தகத்தில் உள்ளது எக்ஸாமுக்கு வரும். இப்போ நான் பிடிஎஃப் போட்டு விளங்கப்படுத்தினா நீங்கள் புக் வாசிக்க மாட்டீங்க. இதில் எத்தனை பேர் வீட்டில் பாட புத்தகத்தை வாசிக்கிறாக்கள் இருக்கிறீங்க? இதில் உள்ளவங்க எத்தனை பேர் புத்தகத்தை வாசிக்கிறீங்க? ஹரிஷா. சரி, இப்போ எல்லாரும் சொல்றீங்க தானே புத்தகம் வாசிக்கிறோம்னு சொல்லி. சஸ்மிதா, ஓகே. இப்போ புத்தகம் கட்டாயம் வாசிக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வரலாறு புத்தகம்னு மட்டும் இல்லை, என்ன பாட புத்தகம் கொடுத்துருக்காங்களோ அந்த புத்தகம் வாசிக்கணும். புத்தகத்துல இருந்து மட்டும்தான் எக்ஸாமுக்கு வரும். புத்தகத்தை விட்டுட்டு ஜென்ரல் நாலேஜ் கேள்விகள்னு புதுசா ஒன்றும் எக்ஸாம்ல வராது. வரலாறு பாடத்திலையும் ஜென்ரல் நாலேஜ் எக்ஸாம்லாம் வந்து ஒன்றும் இல்லை, அது இதோட சம்மந்தப்பட்டது. இது பாட புத்தகத்துக்குள்ள இருந்து என்ன படிச்சிருக்கீங்களோ அதுல இருந்து தான் கேள்வி வரும்.
இப்போ நீங்கள் கிரேட் 7ல் படிச்சிருந்தீங்கன்னா 7ல் இருந்து தான் கேள்வி வரும். கிரேட் 6ல் இருந்து வர போகிறது இல்லை. ஏன்னா அந்த வரலாறு 7ல் சேர்க்கப்பட்டிருக்கும். தரம் 11 ஓலெவல் எக்ஸாமில் மட்டும்தான் தரம் 10 புத்தகத்திலிருந்தும் 11 புத்தகத்திலிருந்தும் கேள்வி வரும். அப்போ 10, 11 6லேருந்து கிரேட் 6லேருந்து படித்த விஷயங்கள் அவ்வளவும் அங்கே இருக்கும். அதனால நீங்கள் புத்தகத்தை வாசிக்கணும், கட்டாயம் புத்தகம் வாசிக்கணும், ஒவ்வொரு பாட புத்தகம் வாசிக்கணும், முழு புத்தகமும் நீங்கள் வாசிச்சிருக்கணும். நீங்கள் வாசிச்சிருப்பீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இந்த கேள்விக்குரிய விடை எத்தனையாம் பக்கம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால தான் புத்தகம் வாசிக்க சொல்றேன். கட்டாயம் நீங்கள் புத்தகம் வாசிங்க. அதனால தான் நான் புத்தகத்தை வாசித்து ஒவ்வொரு சொல்லா வாசித்து விளங்கப்படுத்துகிறேன். அப்படி விளங்கப்படுத்துகிற நேரம் உங்களுக்கு மீண்டும் ஒருத்தரை புத்தகத்தில் முக்கியமான விஷயங்கள் இருக்கிற இடங்கள், கேள்விக்கான விடைகள் இருக்கிற இடங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். சரி, அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நிசங்கமல்ல மன்னன் புலனர்வை ராசதானியில பராக்கிரம பாகுவிற்கு பிறகு 9 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர். புலனர்வை ராசதானி 150 வருடம் தலைநகரமாக இருந்தது. சரி, 150 வருடம், 1.5 நூற்றாண்டுகள் தலைநகரமாக இருந்தது. ஆனால் அனுராதபுரம் 14 நூற்றாண்டுகள் 1400 வருடம் தலைநகரமாக இருந்தது. இப்போ அனுராதபுரமும் புலனர்வையும் சேர்த்து தான் ராசரட்டை நாகரிகம்னு சொல்றோம். இது எங்கேயாவது நீங்கள் குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க, பிள்ளைகள் புத்தகத்திலேயாவது கொப்பிலையாவது குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. அனுராதபுரத்தையும் புலனர்வையும் சேர்ந்து தான் நாங்கள் ராசரட்டை நாகரிகம்னு சொல்றோம். சரி, இது வந்து பொதுவான விஷயங்கள், இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில நேரம் ராசரட்டை அப்படின்னு விளங்கப்படுத்துற நேரம் ராசரட்டைனா என்ன அப்படின்னு சொல்லி நீ யோசிக்கலாம் தானே. சில நேரம் டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நானும் சொல்லியிருப்பேன். இந்த ராசரட்டைன்னு சொல்றது அனுராதபுரத்தையும் புலனர்வை ராசதானியும் ஒன்றிணைத்தது, ரெண்டையும் சேர்த்து சொல்ற பொதுவான சொல் தான் ராசரட்டை. உலர் வலயத்துல இந்த ராசதானிகள் இருந்தனால அது ராசரட்டைன்னு சொல்றது. அப்ப அதுல இரண்டுமே சிறந்த நீண்ட காலம் இருந்த ராசதானிகள். அதில் அனுராதபுரம் தான் 1400 வருடங்கள் தலைநகரமாக இருந்தது. புலனர்வை 150 வருடங்கள் தலைநகரமாக இருந்தது. அதுக்கு பிறகு ராசதானிகள் தென்மேற்கு நோக்கி இடம் பெயர்ந்தது. நாங்கள் அடுத்த பாடம் படிப்போம், திரும்ப நாங்கள் படிப்போம். அந்த பாடம் கூட கிரேட் 7லையும் இருக்குது, கிரேட் 10லையும் இருக்குது. அப்ப இங்க இந்த புலனர்வை நிர்வாகம் செய்த ஆட்சியாளர்கள்ல முக்கியமான ஆட்சியாளர்கள் தான் 3 பேர். அதுல ஒருத்தர் தான் முதலாம் விஜயபாகு புலனர்வையை தலைநகரமாக தெரிவு செய்தவர். படிச்சிருக்கோம் நாங்க. எதனால முதலாம் விஜயபாகு முக்கியம் பெற்றார்னு சொல்லுவீங்களா? எனக்கு யாராவது ஒரு முதலாம் விஜயபாகு ஏதாவது ஒரு காரணம், முக்கியம் பெற்றதுக்கான காரணம் யாராவது ஒருவர் சொல்லுங்க. முதலாம் விஜயபாகு படிச்சோம் நாங்க. புதிதாக வந்தவங்க படிக்கல, அவங்க சொல்றாங்க முதல்ல உள்ள பாடத்துல நாங்க இன்னும் வரலன்னு சொல்லி. இப்ப நீங்க படிச்சுட்டீங்க. நிஷா, முதலாம் விஜயபாகு முக்கியம் பெற்றதுக்கு என்ன காரணம்? ஏதாவது ஒரு சிறப்பம்சம் சொல்லுங்க, யாராவது ஒரு ஆள். தஸ்வினி, புலனர்வை ஆட்சி செய்த முதல் மன்னனால சார். புலனர்வையை ஆட்சி செய்த முதல் மன்னன். ரைட், ஓகே. வேற இன்னொரு ஆள்? நேஹா சார் நான் தான் இப்ப சொன்னேன். நீங்க தான். தஷின் சொல்லுங்க. இன்னொரு முக்கியத்துவம் இருக்கு முதலாம் அந்த நிசங்கமல்லன் மன்னனுக்கு அப்புறம் சார் அந்த நாடு வந்து ஒரு அந்த எப்படி ஆட்சி நடத்துறதுன்னு தெரியாம இருந்தப்ப சார் பராக்கிரம நிலையான ஒரு ஆட்சியை உருவாக்கி. நான் கேட்ட கேள்வி முதலாம் விஜயபாகு சிறப்பிடம் பெற்றதுக்கு என்ன காரணம், அதான் கேட்டேன். முதலாம் விஜயபாகு, நிசங்கமல்லன் இல்ல, நிசங்கமல்லன் கேட்கல, பராக்கிரம பாகுவையும் கேட்கல. விஜயபாகு மன்னன் வந்து அவர் வந்து 40 வருடங்கள் வந்து இது புலனர்வை ஆட்சி செய்திருக்காரு. ரைட், ஓகே, சரி. சடாப் சொல்றது முக்கியமான விஷயம். 40 வருடங்கள் புலனர்வை ஆண்டிருக்காரு. ஆனா இதுல நான் கேட்ட கேள்விக்கான மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, புலனர்வையை அதாவது சோழர்களிடமிருந்து மீட்டவன தான் மிக முக்கியமான காரணம். முதலாம் விஜயபாகு ஆட்சிக்கு வருவதற்கு முதல் சோழர்கள் 75 வருட காலம் புலனர்வையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சாங்க. 75 வருட காலம் கிட்டத்தட்ட. அந்த 75 வருட காலமாக இருந்த சோழர்களை இலங்கையை விட்டு விரட்டி அடித்தவர் இந்த முதலாம் விஜயபாகு. மிக முக்கியமான ஒரு பணி அது, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு மன்னனை பற்றி நாங்க படிக்கிற நேரம்
அவருடைய பணிகள்ல முக்கியமான பணி தான் அது. ஒரு நாட்டுல இருந்து இந்தியாவிலிருந்து வந்த சோழர்கள் 75 வருடம், கிட்டத்தட்ட 75 வருட காலம் ஆட்சி செய்றாங்க. அவங்கள விரட்டி அடித்து புலனறுவையை கைப்பற்றி மீண்டும் தலைநகரமாக தெரிவு செய்த பெருமை முதலாம் விஜயபாகு இருக்கிறது முக்கியமான காரணம். சரியா பிள்ளைகள்? மறக்க கூடாது. ஒரு மன்னனுடைய சிறப்பம்சங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ரைட். அப்ப அந்த முதலாம் விஜயபாகுக்கு பிறகு நீண்ட காலம் ஆட்சி செய்தவன் பராக்கிரம பாகு. பராக்கிரம பாகுக்கு பிறகு புலனறுவை ஆட்சி செய்தவன் தான் நிசங்கமல்ல மன்னன். நிசங்கமல்ல மன்னன் விஜயபாகுவை போலவோ பராக்கிரம பாகு மன்னனை போலவோ இலங்கையில் பிறந்தவன் அல்ல. இவன் இந்தியாவினுடைய கலிங்க தேசத்தில் பிறந்தவன். அதனால அவனுக்கு பெரிய சவால்கள் இருந்தது. அப்படி இருந்தும் 9 வருடங்கள் புலனறுவை ஆட்சி செய்த ஒரு சிறந்த ஆட்சி, நிறைய சேவை செஞ்சிருக்காரு இவர் நாட்டுக்காக. அப்ப அது சம்பந்தமா தான் நாங்க படிக்க போறோம். இப்படி ஒரு மன்னனை நாங்க படிக்கிற நேரம் அவர் சம்பந்தமா நான் விளங்கப்படுத்திட்டு இருக்க விஷயங்கள் உங்களுக்கு விளங்கலைன்னு சொன்னா நீங்க கட்டாயம் கேளுங்க. வரலாறுல என்ன பகுதி விளங்கலையோ திரும்ப மைக்க ஒன் பண்ணி கேளுங்க. ஒவ்வொருத்தரா கேளுங்க. ஒரேதா கேட்டா தானே யாருக்கு விளங்காம போகுது. ஒவ்வொருத்தரா நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அதுக்கான சரியான மாதிரி விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரி, நிசங்கமல்ல மன்னனை பாருங்க. இப்ப இந்த ஆண்டுகள் பாடமாக்க தேவையில்ல பிள்ளைகள். ஆண்டுகள் உங்கள்கிட்ட கேட்கறது இல்லை, உலகலையும் கேட்க மாட்டாங்க. சும்மா கிறிஸ்துவுக்கு பின் ஆண்டவர் அப்படிங்கிறது நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். இந்த முதலாம் பராக்கிரம பாகு மன்னனுக்கு பின்னர் நோட்ஸை பார்த்துக்கொள்ளுங்க, புத்தகத்தை பாருங்க, வாசிக்கிறது தெரியுதா? எல்லாருக்கும் நல்லா வாசிப்பீங்க தானே? சரியா எழுத்துக்களை பாருங்க, நான் இந்த இடத்துல வாசிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்க. முழுமையா புத்தகத்தையே முழுமையா கவனிங்க. அதை விட்டுட்டு ஸ்கிரீனுக்குள்ள போயிட்டு கோடு போடுறது, அங்கு வேற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, கிளாஸ்ல ஜாயின் ஆகிட்டு கேம் விளையாடுறது, இது வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. ரைட். முழுமையா பாருங்க. பேரண்ட்ஸ் பக்கத்துல இருந்தா நீங்களும் கொஞ்சம் அடிக்கடி கவனிங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி. ஓகே, பாருங்க. நிசங்கமல்ல மன்னன் முக்கிய இடம் வகிக்கின்றான். மன்னன் பராக்கிரம பாகுவிற்கு பிள்ளைகள் இன்மையால் அவனுக்கு பின்னர் 2ஆம் விஜயபாகு அரசனானான். முதலாம் பராக்கிரம பாகுக்கு பிறகு அவனுக்கு பிள்ளைகள் இல்லை, ஆகவே 2ஆம் விஜயபாகு ஆட்சிக்கு வருகின்றான். 2ஆம் விஜயபாகு பராக்கிரம பாகுவின் சகோதரியின் மகன் ஆவான், தங்கையின் மகன். இவனது காலத்தில் நிசங்கமல்லன் உபராஜாவாக இருந்தான். உபராஜான்னு சொல்றது அடுத்து ஆட்சிக்கு வர வேண்டியவன், உபராஜான்னு சொல்றது. 2ஆம் விஜயபாகு 1 வருடம் மாத்திரமே அரசனாக இருந்தான். இவனை கொன்று மஹிந்த என்பவன் அரசனானான். இப்ப அந்த காலத்துல பிள்ளை அரசாட்சிக்காக யாரையும் கொலை செய்வாங்க. அப்ப அரசர்கள் பலகீனமானவராக இருந்தால் கொலை செஞ்சுட்டு அடுத்த ஒரு ஆட்சிக்கு வந்துடுவார். இப்ப அப்படி இல்லை, அந்த காலத்துல அப்படித்தான் இருந்தது. இப்ப மன்னன் சிறந்த வீரனாக இருந்தால் யாரும் கிட்ட நெருங்க முடியாது, பாதுகாப்பு இருக்கும், நீண்ட காலம் ஆட்சி செய்யலாம். இப்ப மன்னர்கள் சில நேரம் பலவீனமானவர்களாக இருந்தால், அவ்வளவு வீரமானவனாக இல்லைன்னு சொன்னா அடுத்திருக்கவன் என்ன செய்வான், கொலை செஞ்சுட்டு அவன் ஆட்சிக்கு வந்துடுவான். அப்ப 2ஆம் விஜயபாகு ஆட்சிக்கு வர்ற நேரம் அவன் அவ்வளவு வீரமான மன்னன் இல்லை. அதனாலதான் நாங்க அவங்கள பத்தி பெருசா அவங்கள சேவைகள்லாம் படிக்கிறது இல்லை. அப்ப நாங்க படிக்கிற மன்னர்கள் எல்லாமே சிறந்தவர்கள், பலமானவர்கள், பலவீனமா இல்லாதவர்களா இல்ல நல்ல வீரமான மன்னர்கள். அதனாலதான் அவங்களோட பெயர்களை மட்டும் உங்களுக்கு புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த விஜயபாகு இருக்கிற நேரம் மஹிந்தன்னு சொல்றவன் அவனை கொன்று ஆட்சிக்கு வந்தான். மஹிந்த அரசனாகி 5 நாட்களில் அவனை கொன்று நிசங்கமல்லன் அரசனான. ஏன்னா இப்ப 2ஆம் விஜயபாகுவிற்கு பிறகு ஆட்சிக்கு வர வேண்டியவன் நிசங்கமல்ல மன்னன், அவன் உபராஜாவா இருக்கான். இப்ப பாடசாலையில் அதிபர் உப அதிபர் இருக்குது, அந்த மாதிரிதான் இவர் மன்னன்னா மன்னனுக்கு அடுத்தவன் இருக்கிறவன் நிசங்கமல்ல மன்னன். மன்னன் இறந்தால் அடுத்து வர வேண்டியவன் நிசங்கமல்லன். ஆனா இவன் என்ன செஞ்சான், மைந்தன் சொல்றவன் இடையில போயிட்டு மன்னன் 2ஆம் விஜயபாகுவை கொண்டுட்டு அவன் ஆட்சிக்கு வந்துட்டான். அப்ப நிசங்கமல்லன் என்ன செய்ய போறான் பார்த்துட்டு இருக்கேளுமா. ஏன்னா தன்னுடைய ஆட்சி உரிமை என்ன செய்ய போகுது, இல்லாமல் போச்சு. இப்ப மைந்த ஆட்சிக்கு வந்து அவன் நீண்ட காலம் ஆட்சி செஞ்சா அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய குடும்பம் ஆட்சிக்கு வந்துருந்தானே. அப்ப அதனாலதான் நிசங்கமல்லன் என்ன பண்றான், மஹிந்த ஆட்சிக்கு வந்து 5 நாளைக்குள்ள அவனை கொன்று நிசங்கமல்ல மன்னன் ஆட்சிக்கு வந்துட்டான். சரி, இந்த சிக்கலான ஒரு அரசியல் பின்னணியில தான் நிசங்கமல்லன், இப்ப ஒரு பிரச்சனை தானே, ஒரு சிக்கலான பின்னணியில தான் ஆட்சிக்கு வந்திருக்கான் இந்த நிசங்கமல்ல மன்னன். அப்ப இந்த நிசங்கமல்ல மன்னன் சிக்கலான பின்னணியில ஆட்சிக்கு வந்தனால அவன் நிறைய சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருந்தது. ரைட். இப்ப உங்களுக்கு தெரியும் நிசங்கமல்லன் எப்படி எந்த சந்தர்ப்பத்துல அவன் ஆட்சிக்கு வந்தான் இல்லையா. ஒருவரை கொலை செய்துதான் ஆட்சிக்கு வந்துருக்கான். நேரடியாக அவன் என்ன கிடைக்கல, ஆட்சி அவனுக்கு கிடைக்கல. அப்ப நேரடியாக கிடைச்சிருந்தா பிரச்சனை இல்லை, எல்லாருடைய ஆதரவும் அங்க இருந்திருக்கும். இவன் ஒருவனை கொன்றுட்டு ஆட்சிக்கு வந்தனால இவன் நிறைய சவால்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். சரி, இப்ப இந்த சின்ன பந்தி நாம் ஒரு சிறிய பந்தி படிச்சோம். அமைதியான சின்ன பந்தி ஒருத்தர் வாசிங்க.
அமைதியா வச்சுங்க. சரி, வச்சிட்டீங்களா? ஓகே தானே பிள்ளை? புதிதாக வந்தவங்களுக்கு நான் பேசுற மொழி விளங்குதா? லோ கவரேஜ் கொஞ்சம் இருக்கு, இல்லாத மாதிரி போயிட்டு கட்டாய் வந்து இருக்கிறீங்க ஒரு சிலர். சரியாம விளங்குதா? நான் இன்னைக்கு புதிதாக வந்தவங்க அக்குரன்ல வந்திருந்தீங்க. வசீகரணிக்கு அன்றைக்கு தான் வேணும்னு சொன்ன மாதிரி ஞாபகம். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ சார் சுபிகா ஓ இன்னைக்கு மழை கூட சார், கவரேஜ் கட்டாய் வந்துச்சு சார். இப்பதான் சார் மழை நின்றுச்சு. சுபிகா உங்களோட ஊர் எங்க சொன்னீங்க ஞாபகம் இல்ல. ரக்வானா சார். ரக்குவான், ஓகே. ரத்னபுரி. ஓ சார். ரக்குவான். சரி. ரக்குவானை நல்ல இடம், நானும் வந்திருக்கேன். ரக்குவானையில் எனக்கு தெரிஞ்ச சார் ஒருத்தர் இருக்கார், அசோக்னு சொல்லி. தெரியுமா? உங்களோட ஸ்கூல் சேர தெரியா? ஆமா சார், எங்க டிஸ்கோ சார் தான். அசோக் சார் இந்த வேணா ஓட்டு கேட்டாரு தானே? கேட்டாரா? ஆமா சார். அவர் ஸ்கூல்ல சார், பக்கத்து ஓ சமயம் மாதம். ரைட். அவரு இந்த ஃப்ரெண்டு. அவரும் நானும் அவரும் வரலாறு பாடம் தானே? ஓ சார். அவரும் நானும் ஒரே காலேஜ்ல 2 வருஷம் இருந்தோம். அவரோட வெட்டிங்க்கு நான் வந்தேன் ரக்குவானைக்கு. ஒரு ரக்குவானா அவரோட கல்யாணத்துக்காக நான் கண்டியில இருந்து வந்தோம். நாங்க எங்களோட கிளாஸ்ல உள்ளவங்க எல்லாம் வந்தோம். நல்ல ஏரியா ரத்னபுரி. வந்து போய் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரத்னபுரி இலங்கையினுடைய இந்த பொருளாதாரத்துல மாணிக்கக்கல் அதிகமாக இருக்கிற பிரதேசம். அதோட வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதர்கள் வாழ்ந்த இடம், ஆதாரம் கிடைக்க பெற்ற இடம்தான் இந்த ரக்குவான பக்கம் இருக்கிற ரத்னபுரி. அந்த ஏரியா எல்லாமே முக்கியமான இடங்கள். அந்த குருவீட்டை எல்லாம் அந்த பகுதியில தான் இருக்குது. குருவீட்டை, பட்டதொம்பல் என அதெல்லாம் போற வழி மிக நீண்ட தூரம் போகணும், ரொம்ப தூரம் போகணும். நல்ல ஒரு ஏரியாவா இருக்கும். அங்க போற வழியில முடிஞ்சா ஒரு நேரம் எல்லாம் போயிட்டு பாருங்க. எல்லா இடமும் சிறந்த இடங்கள் தான். நிறைய அந்த தெரிஞ்ச சில பிரதேசங்கள். அதனால நான் சொன்னேன் ரக்குவான. வெள்ளப்பெருக்கும் அடிக்கடி அங்க ஏற்படுற ஒரு பிரதேசமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரத்தினபுரி பக்கம் அதிகமா வெள்ளப்பெருக்கு ஏற்படும். காரணம் அந்த மாணிக்கக்கல் சுரங்கங்கள் இருக்குதானே, அதனால அங்க அந்த பிரச்சனைகளும். ரைட். புதிதா வந்தவங்க நான் கேட்டேன் உங்கள்கிட்ட விலங்குதான்னு சொல்லி. மட்டக்களப்புல இருந்து வந்திருந்தீங்க. மருதங்கி நீ சொன்னீங்க இல்லையா? அப்படி எதுதான் சொன்னீங்க இந்த ஒரு இடம்? விலங்குதா நான் பேசுறது? நான் சொல்றது விலங்குதா உங்களுக்கு? ஓகே சரி. விலங்குலன்னா சொல்லுங்க, விலங்குனாலும் நீங்க சக்சஸ். சார் மலையில இருந்து ஒரு இலை வெளியே கொண்டு வந்தா கூட வழி மாறி போயிருவோமா சார்? எங்கம்மா? எந்த மலையில? சார் ஒரு இலை ரிட்டிக்கல மலை, எச்சக்குன்று. ரிட்டிக்கல எச்சக்குன்று, ஆமா. அது வந்து இல்ல எந்த ஒரு காட்டுக்குள்ள இல்ல. அது இப்படித்தான். எனக்குன்னா நீங்க சொல்ற விஷயம் கேள்விப்பட்டது இல்லை. எந்த ஒரு காட்டுக்குள்ள போனாலும் பாருங்க, அடிக்கடி நம்ம நாட்டுல சுற்றுலா பயணிகள் வருவாங்க. நம்ம ஊர்ல உள்ள ஆட்கள் காடுகளுக்கு சுற்றுலா போவாங்க, காடுகளை பார்க்க போவாங்க தானே. அவங்க திசை மாறிடுவாங்க. திசை மாறுறதுக்கு காரணம் என்னன்னா, பரந்த காடு தானே. காட்டுக்குள்ள போனா நம்ம எந்த பக்கம் போறோம்னு நமக்கு தெரியாது. அதனாலதான் அந்த பிரச்சனை இருக்குது. மற்றபடி எங்க திசை மாறிடுவோங்கிறது சாதாரண. ஒரு காட்டுக்குள்ள போனாலும் நாங்க நம்ம ஊருக்குள்ள இருக்க ஒரு காட்டுக்குள்ளனா பிரச்சனை இல்லை. நம்ம போயிட்டு பழகின இடம் எப்படியா வந்து சேர்ந்துருவோம். பெரிய காடுகளுக்குள்ள நுழைஞ்சா நம்ம எங்கிட்டு போறோம்னு நமக்கு தெரியாது தானே. அதனால அதுதான் அது சொல்லப்படுறதே ஒழிய மற்றபடி வெட்டிக்கல காட்டுல இருந்து இலகுணம் தான் மறைவோமா அப்படிங்கிறது இல்ல. திசை மாறிடுவோமாங்கிறது தெரியாது. தனியா போனா திசை மாறுவோம் தான், அது பொதுவா நடக்கிற விஷயம். அந்த காடு சம்பந்தமா நல்லா தெரிஞ்சவங்க போனா, உதாரணத்துக்கு இந்த நக்கிள்ஸ், எங்களோட கண்டிக்குள்ள இருக்க அந்த நக்கிள்ஸ், சுனஸ்கிரி அந்த பிரதேசம் இருக்க நக்கிள்ஸ்குள்ள போனா கூட திசை மாறிடுறாங்க. அந்த ஊர்ல உள்ளவனுக்கே போயிட்டு உள்ள வெளியே வர முடியல. ஊருக்குள்ள உள்ள ஆக்களையும் போயிட்டு சில நேரம் திசை மாறி போறவங்க இருக்கிறாங்க. அது பெரிய காடுகள். அப்ப எங்கிட்டு போறோம் எங்கிட்டு வரோம்னு தெரியாம இருக்கும். சரி, அப்படி சில நேரம் கிரிட்டிக்கலையில அப்படி ஒரு கதை கொண்டு இருக்கலாம்.
இருக்கலாம் தர்ஷின், தேடி பார்ப்போம். இப்ப பாருங்க, இந்த நிசங்க மலன் எதிர்நோக்கிய சவால்கள் என்ன சவால்கள் எதிர்நோக்கிறார்னா, இந்த வெளிநாட்டுல பிறந்த கலிங்க வம்சத்தை சேர்ந்தவனாக இருந்தது முக்கியமான பிரச்சனை. மற்றவர்கள் எல்லாமே இலங்கையில் உள்ளவர்கள், இலங்கையில பிறந்தவங்க, கலிங்க வம்சத்தை சார்ந்த ஏனைய ஆட்சி செஞ்சவங்களும் இலங்கையில பிறந்தவங்க. ஆனா நிசங்க மல்லன் மட்டும் இலங்கையில பிறந்தவன் இல்ல, கலிங்க தேசத்துல பிறந்து இலங்கைக்கு வருகை தந்து உபராஜாவாக இருந்து நாட்டை கைப்பற்றியவன். அப்ப இவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. நம்ம நாட்டுல இருக்கிறவனுக்கே வாய்ப்பு இல்லாத போது எப்படி வெளிநாட்டுல பிறந்த வேற ஒரு வம்சத்தை சார்ந்தவன் மன்னனாக முடியும் அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. அப்ப அந்த சவாலுக்கு மன்னன் என்ன செய்யணும்? முகம் கொடுக்கின்றான். உங்களோட கேட்பாங்க கேள்வி, நிசங்க மல்லன் எதிர்நோக்கிய சவால்கள் 2 குறிப்பிடுக, அதாவது சவால்கள் 3 குறிப்பிடுக, அந்த சவால்களை எவ்வாறு வெற்றி கொண்டான், இப்படி எல்லாம் கேள்விக்கலாம். இப்போ நீங்களே படிக்கிற நேரம் அதுக்கு கேள்விகளை கேட்டு கேட்டு பார்க்கணும். ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கேட்கணும். நிசங்க மல்லன் இவர் எப்படி ஆட்சிக்கு வந்தார், நிசங்க மல்லன் எந்த வம்சத்தை சேர்ந்தவன், கேள்வி கேட்கறது. ஒவ்வொரு பாடத்திலையும் நாங்கள் கேள்வி கேட்கலாம், நீங்களா கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வி கேட்கிற நேரம் உங்களுக்கு விட வரும். ரைட், இது விட வரும். படிப்பிச்ச விஷயம் இப்போ இப்போ 1.5 மணி நேரம் நாங்கள் படிக்கிற மாதிரி இருந்தா, படிச்சதுக்கு முன்னாடி சில நீங்க சாப்பிட்டுட்டு வந்திருப்பீங்க, இல்லைன்னா சாப்பிடாம வந்திருப்பீங்க. சாப்பிடுற நேரம் கூட நீங்க என்ன செய்யலாம், யோசிக்கலாம். என்ன படிச்சோம் இன்னைக்கு, எந்த மன்னனை பத்தி படிச்சோம், நிசங்க மன்னனை பத்தி படிச்சோம் இல்லையா? நிசங்க மன்னனை பத்தி படிச்சோம்னா நாங்க ரைட், நிசங்க மன்னன் யாரு, எந்த வம்சத்தை சேர்ந்தவன், யாரை கொன்று ஆட்சிக்கு வந்தான், அவன் என்னென்ன சவால்களை எதிர்கொண்டான், என்னென்ன பணிகளை மேற்கொண்டான், இப்படி ஒரு தரம் 2 தரம் யோசிச்சிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு அது மறக்காது. இப்போ இது பாடசாலையில் இன்னும் படிப்பிக்கல அப்படின்னா அங்க டீச்சர் படிப்பிக்கிற நேரம் உங்களுக்கு லேசா இருக்கும், ரொம்ப லேசா இருக்கும் இல்லையா? டீச்சர் படிப்பிக்கிற நேரம் உங்களுக்கு லேசா, நாங்க படிச்சுட்டோம் நிசங்க மல்லனை பத்தி, இப்போ உங்களுக்கு வேகமா தெரியும். இன்னொரு தரம் ஒரு ரிவிஷன் மாதிரி டீச்சர் சொல்ல போறாங்க. அப்ப சொல்ற விஷயங்களை கேட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னா புள்ளி 100 எடுக்கலாம். 100 புள்ளி எடுத்தவங்க இருக்கிறீங்க, மற்ற கிளாஸ்களை 100 புள்ளி எடுத்தவங்க இருக்கிறாங்க. அவ்வளோ எல்லாம் சரி. சரி, நம்ம எங்களுக்கு ஸ்கூல்ல 2ஆம் பாடம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல சார். எங்களுக்கு இன்னைக்கு எக்ஸாம் நடந்துச்சு. ஸ்ருபிகாவுக்கு எக்ஸாம் ஈஸியா இருந்துச்சா? நுஹா, நாங்க தான் படிச்சிட்டோமே. சார் எங்களுக்கு இன்னைக்கு ஹிஸ்டரியில மார்க்ஸ் எல்லாம் வந்துச்சு சார். சார் நம்மளுக்கு எக்ஸாம் இல்லையா சார்? இப்ப என்ன மார்க்ஸ் உங்களோட மார்க்ஸை செட்ல போடுங்க, செட் பாக்ஸ்ல போடுங்க, எனக்கு பார்க்க முடியும். சரி, ஸ்கூல்ல இன்னும் படிப்பிக்கல அப்படிங்கிற நேரம் 2ஆம் பாடம் ஆரம்பிக்கிறேன்னா சிக்கல் தான். ஆனா செகண்ட் டேர்ம் எக்ஸாம்ங்கிற நேரம் உங்களோட சிலபஸ்க்குள்ள உள்ள பாடம் வரும். எக்ஸாம் முடிஞ்சிச்சு சார். லேசா இருந்ததா? ஓ சார். சரி, நான் இஃப்ரா மார்க்ஸ் போட்டு இஃப்ரா 94, வெரி குட். இஃப்ரா 94 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அப்புறம் இன்னும் இருக்கிறாங்க ஜைனா, வசீகரணி 93, ஓகே வசீகரணி. சைனா 92, என்ஆர்ஹெச்எல் 80, ஜெயின் 99, வெரி குட் சைன். சரி, அதே மாதிரி அந்த இருக்கான் விதார்த் 100, விதார்த் எங்கட பழைய ஆள். சில்மியா 97, தர்ஷன் எக்ஸாம் நடக்கல பாருங்க, 100 மார்க்ஸ். வித்தார்த் அதிகமா முன்ன விளங்கப்படுத்துவார், இப்ப சத்தமே இல்லை. ஏன் வித்தார்த்? அந்த வித்தார்த்தனை நீங்க வித்தார்த் ஏன் இப்ப பேசுறது இல்லை? அப்படி கொஞ்சம் பேர் அமைதி ஆகிடுறாங்க. கொஞ்ச நாள் இருக்கிறது தானே வித்தார்த் நீங்க கிளாஸ்ல வந்தீங்களா? அமைதி ஆயிட்டாரு. எங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு நுகாவுக்கு முடிஞ்சது. ஓகே, சரி. இப்ப இந்த 100 புள்ளி எடுத்தவங்க 90, 95, 97, 98, 99 எடுத்தவங்க எல்லாருமே அடுத்த முறை 100க்கு ட்ரை பண்ணுங்க. சரி, செகண்ட் டைம் வந்து சார் சரப்ட மார்க்ஸ் பாருங்களேன், போட்டிருக்கேன் செட்ல. போட்டுறீங்களா? சரப் 99, ரைட். அக்மல் 77, சரப் ஓகே. ஷரப் அக்மல் 77, அவங்களுக்கு எக்ஸாம் இல்ல. நிஷித் 87, பாத்திமா ஜெயினா 92,
இருதயா 75. இருதயா இன்னும் கொஞ்சம் மாசம் எலிஷா எக்ஸாம் இன்னும் நடக்கல. ஹமானுக்கும் எக்ஸாம் நடக்கல. சரி, அப்ப எக்ஸாம் இல்லாத தேவையில்லை. செகண்ட் டைம் எக்ஸாம் கட்டாயம் நடக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பாடசாலை மட்டத்தில் நடந்தனால அந்த எக்ஸாம் சில ஸ்கூல்களில் வைக்கல, பரவாயில்ல. ஸ்போர்ட் மீட் அப்படி இப்படி பிரச்சனைகள் இருந்தது தானே. ஆனா அபிஷேக் 72 எடுத்திருக்கீங்க. எல்லாருமே 70க்கு மேலதான் புள்ளி எடுத்திருக்கீங்க பெரும்பாலும். பார்ட் 1ல பிழைச்சிச்சு சார். அது முதல்ல தான் குறவு. அந்த பார்ட் 1ல பிழைச்சுதான் அந்த ஒரு கேள்வி இருக்காது. அந்த இது அன்றாயப்புறத்தின வணிக நாரமாக விலங்கு அது பிழைச்சிட்டு. சரி சரி, பரவாயில்ல. செகண்ட் டைம் 100 ஆக்கிருங்க. சரியா? செகண்ட் டைம் வந்து எல்லாருக்கும் எக்ஸாம் நடக்கும், டைம் எக்ஸாம் நடக்கும். அதனால அதுல நீங்க 100 புள்ளிக்கு டார்கெட் பண்ணுங்க. சரி, ஓகே. சிறந்த புள்ளிகள் எல்லாம் பெற்றிருக்கிறீங்க. நல்லா. இப்ப பாடத்துக்கு வருவோம். இருதயா உங்களோட மார்க்ஸ் கொஞ்சம் கூப்பிடுங்க. சஸ்வின் 62. ஓகே, அந்த இருதய விளங்கப்படுத்துவாங்க. எங்கன விட்டீங்கன்னு தெரியல. பாருங்க எந்த இடத்துல நீங்க பேப்பர்ல மார்க்ஸ் விட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பார்த்துட்டு அதை திருத்திக் கொள்ளுங்க. பாருங்க, நிசங்கமல்லன் இந்தியாவில் கலிங்க தேசத்தில் இருந்த ஜெயகோப மன்னனின் மகனாவான். நிசங்கமல்லனுடைய தந்தை பெயர் ஜெயகோப, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவனது தாய் பார்வதி தேவி ஆவாள். இதன்படி இவன் கலிங்க இனத்தை சேர்ந்தவன். இவன் அடிக்கடி இது பற்றி கூறியுள்ளான். அடிக்கடி இவர் என்ன செஞ்சிருக்கார், நான் கலிங்க தேசத்தை சேர்ந்தவன் சொல்லியிருக்கிறார். அதனாலதான் அவனுக்கு சிறப்பு பேர் இருந்தது காளிங்க சக்கரவர்த்தி பெருமான். கலிங்க சக்கரவர்த்தி பெருமான் அல்லது காளிங்க சக்கரவர்த்தி பெருமான் சொல்லப்பட்டது. அவன் கலிங்க தேசத்தை சேர்ந்தவனால. இவன் அடிக்கடி இது பற்றி கூறியுள்ளான். அது மட்டுமின்றி பொலன்னறுவையை கலிங்கபுரம் எனவும் ஏன்னா இவன் கலிங்க மன்னன் தானே. கலிங்க மன்னன் சொல்றது இந்தியாவினுடைய கலிங்க தேசம்னு ஒன்று இருந்தது. அந்த கலிங்க தேசத்துல பிறந்தனால தான் இவன் கலிங்க மன்னன் சொல்லப்படுறான். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அது ஏன் இவன் கலிங்க தேசத்தை சார்ந்த இலங்கைக்கு வந்தாருங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கேட்டால் படக்குன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். முதலாம் விஜயபாகு கலிங்க இளவரசி திருலோக சுந்தரியை திருமணம் முடிச்சனாலதான் கலிங்க இனம் இலங்கைக்கு வந்தது. ஞாபகம் இருக்கும் தானே. பாண்டிய இளவரசனுக்கு தன்னுடைய தங்கை கலிங்க தேசம். இப்ப நாங்க வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு பகுதி தான் கலிங்க பிரதேசம், கலிங்க தேசம்னு சொல்றது. சரி, அங்க இருந்த நாள் அந்த ஊர்ல இருந்து இங்க வந்தனால அவங்க கலிங்க இனம்னு சொல்றோம். கலிங்க நாடு. சோழர்கள் இந்தியாவில இருந்து வந்தாங்க, சோழ தேசத்துல இருந்து வந்தனால சோழர்கள். பாண்டிய நாட்டுல இருந்து வந்தனால பாண்டியர்கள். சரியா? அப்படிதான் சொல்றாங்க. இப்ப போர்த்துக்கல்ல இருந்து வந்தனால அவங்க போர்த்துகேயர். ஒல்லாந்துல இருந்து வந்தா ஒல்லாந்தர். இங்கிலாந்துல இருந்து வந்தனால அவங்க ஆங்கிலம் பேசினால அவங்க ஆங்கிலேயர். அந்த நாட்டினுடைய பேரை வச்சு சொன்னது. இப்ப நாங்க படிக்கிற இந்த மன்னர் காலத்துல இவர் கலிங்க நாட்டுல இந்தியாவினுடைய கலிங்க தேசத்திலிருந்து வந்தனால அவர் கலிங்கம். சரி, கலிங்கம்ங்கிறது இந்தியாவில் ஒரு பகுதி. சரி, இந்த பாருங்களுக்கு அவன் தான் என்ன செஞ்சிருக்கான், புலனர்வே கலிங்கபுரம்னு சொல்லியிருக்காரு. இதற்கு முன்னர் இலங்கை ஆட்சி செய்த கலிங்க வம்சத்தினர் இலங்கையில் பிறந்தவர்கள் ஆவர். எனினும் நிசங்க மல்லன் இந்தியாவில் கலிங்க தேசத்தில் பிறந்தவன் ஆவான். இந்த வெளிநாட்டு பூர்வீகம் அவன் எதிர்நோக்கிய பெரும் சவாலாகும். பிரச்சனை ஏன்? இலங்கையில் உள்ளவர்கள் பிரச்சனை பண்ணுவாங்க. நாங்க இருக்கும்போது, எங்களோட அரச வம்சம் இருக்கும்போது எப்படி இவர் இன்னொரு நாட்டுல இருந்து வந்து இங்க ஆட்சி செய்வது? பிரச்சனை இருக்கும் தானே. வந்த நிலைதான் இன்றைக்கு அரசியல நீங்க பாக்குறீங்க. ஒருத்தர் ஆட்சி செய்யும் போது மத்தவங்க எவ்வளவு பிரச்சனை பண்றாங்க. இப்ப இதே மாதிரி அந்த காலத்திலும் இருந்திருக்கும் தானே. அரசியல் ஆசை கொண்டவர்கள், எதிரிகள் இருந்திருப்பாங்க தானே. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, இவருக்கு பெரும் சவாலாக இருக்கிறாங்க. பாருங்க, அது தவிர மேலும் பல சவால்கள் அவங்க எதிர்கொண்டாங்க. இப்போ ஒரு சவால் நீங்க சொல்லிடுவீங்க, கலிங்க தேசத்திலே பிறந்தது அவரோட சவால். அது இல்லாம இன்னும் நிறைய சவால்களுக்கு முகம் கொடுக்கணும். பராக்கிரம பாகுவின் சிறந்த சேனாதிபதிகளை தன்வசப்படுத்தல். பராக்கிரம பாகு சிறந்த ஆட்சியாளன் தானே. அப்ப அவர்கிட்ட இருக்கிற சேனாதிபதிகளை எல்லாம் தன்வசப்படுத்தணும். ஏன்னா அவங்க வந்து இலங்கையை சேர்ந்தவர்கள். இலங்கை பராக்கிரம பாகு இலங்கையில பிறந்து வளர்ந்தவன், சிறந்த மன்னன். இப்ப இவன் கலிங்க தேசத்திலிருந்து ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னால் ஏன் அந்த பிரச்சனை இருக்குது? ஏன்னா பராக்கிரம பாகுவினுடைய சகோதரியின் மகனை கொண்டவன் மகிந்தன், மகிந்தனை கொண்டவன் நிசங்கமல்லன். இப்ப புதிய ஒரு அரச வம்சம் வந்துருச்சு தானே. அப்ப அந்த தளபதிகளும் என்ன செய்யணும், இவருக்கு உதவி செய்யணும், இவர் பக்கம் வசப்படுத்தணும். அப்ப அதுவும் அவனுக்கு ஒரு சவாலாக இருந்தது. அடுத்தது பாண்டியர்களின் எழுச்சியை தடுத்தல். பாண்டியர்கள் யார்? இப்ப
முதலாம் விஜயபாகுவினுடைய சகோதரியினுடைய வம்சம். ஏன்னா திருமணம் முடிச்சது பாண்டிய இளவரசன் தானே. இப்ப அவங்க இலங்கையில எழுச்சி பெற்றுட்டால் அது கலிங்க தேசத்துல கலிங்க மன்னன் நிசங்க மன்னனுக்கு பெரிய பிரச்சனை. இந்த இடத்துல நல்லா விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். முதலாம் விஜயபாகு கலிங்க இளவரசியை திருமணம் முடித்தார். அதனால கலிங்க நாட்டு மக்கள் அவங்களோட அரசல் அந்த குடும்பத்தினர் இலங்கையில வந்து நிர்வாகம் செஞ்சாங்க, வந்தாங்க. தன்னோட தங்கச்சியை பாண்டிய இளவரசனை திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க இந்தியாவே பாண்டிய நாட்டுக்கு. அப்ப அவங்களோட ஆக்களும் என்ன செஞ்சாங்க, இலங்கையில வந்து புலனறுவையில இருந்தாங்க. இப்ப முதலாம் விஜயபாகு இறந்ததுக்கு பிறகு இந்த தன்னுடைய மனைவியினுடைய குடும்பமும் சகோதரியினுடைய கணவன் குடும்பமும் புலனறுவையில இருந்தாங்க. இப்ப இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க, விஜயபாகு இருக்கும் வரை அமைதியா இருந்தாங்க. விஜயபாகு இறந்ததுக்கு பிறகு எனக்குத்தான் ஆட்சி உரிமைன்னு சொல்லி விஜயபாகுடைய மனைவியின் குடும்பம் சொல்கிறது. எனக்குத்தான் ஆட்சி உரிமைன்னு சொல்லி சகோதரியின் கணவன் குடும்பம் சொல்றாங்க. இது சாதாரணமான ஒரு விஷயம். இதனாலதான் 2 பேருக்கு இடையில அங்க முரண்பாடுகள் ஏற்பட காரணம். அப்ப இந்த பாண்டிய கலிங்க வம்சத்தை இப்ப யாரு ஆட்சி செய்யறது? முதலாம் விஜயபாகுவினுடைய மனைவியின் வம்சம் தானே ஆட்சி செய்யறார் நிசங்கமல்லன். அப்ப சகோதரியின் வம்சம் என்ன செய்ய போகுது, போட்டி போட போகுது. அப்ப அவங்க என்ன செய்யக்கூடாது, வளர விடக்கூடாது, எழுச்சி பெற விடக்கூடாது. அது முக்கியமான ஒரு சவாலாக இருந்தது. உருகுணையை தன்வசமாக்கி கொள்ளல், அடுத்த உருகுணை பிரதேசத்தை தன்வசமாக்கி கொள்றதும் இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இப்ப உங்களுக்கு கேட்பாங்க சவால்கள். நிசங்கமல்ல மன்னன் எதிர்நோக்கிய சவால்கள். நான் முதல்ல சொன்னேன் 3 சவால்களை குறிப்பிடுக. ரைட். அப்ப என்ன செய்யறாரு? ஒண்ணு, கலிங்க தேசத்துல பிறந்தது எதிர்நோக்கிய சவால். முதலாம் பராக்கிரமபாகு மன்னனுடைய தளபதிகளை தன்வசப்படுத்துறது 2வது சவால். பாண்டியர்களின் எழுச்சியை கட்டுப்படுத்துறது, அதை தடுத்துக்கிறது 3வது சவால். ஒருகுணையை தன்வசமாக்கிக் கொள்றது 4வது சவால். சரி, இப்படி இந்த சவால்கள் நீங்க என்ன செய்யணும், ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். மைக் ஒன்று இருக்குது, மீதா அம்தா மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, மைக் ஆன் பண்ண வேணாம் பிள்ளைகள், அந்த மைக் ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேவையான சந்தர்ப்பத்தில் மட்டும் மைக் ஆன் பண்ணுங்க. பாருங்க, மேற்கூறப்பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் பொருட்டு மன்னன் நாடு முழுவதும் பிரயாணம் செய்து மக்களின் மனதினை கவரும் வகையில் சேர்த்துக்கலாம். இப்ப மன்னனுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு தானே. அப்ப என்ன செய்யலாம், மன்னன் நாட்டை சிறப்பாக மன்னன் ஆளணும், நிம்மதியாக ஆட்சி செய்யணும்னு சொன்னா நாட்டுல மக்கள் இவனுக்கு சார்பாக இருக்கணும். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா நாடு பூராக போறார், பிரயாணம் செய்யறார். போயிட்டு மக்களை சந்தித்து மக்களுக்கு பேசுறாரு, நிறைய உதவி செய்யறாரு. அப்ப மக்கள் மன்னன் என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. சரி, பாருங்க, நீண்ட கல்வெட்டுகள் அமைத்து மக்களுக்கு அறிவுரை வழங்கினான். நீண்ட கல்வெட்டு நிசங்க மல்ல மன்னனால் தான் புலனறுவையில் இருக்கிற கல்பொத்த கல்வெட்டு கற்புத்தகம்னு சொல்லப்படுது. நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் பேப்பர்லையும் பார்த்து செஞ்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. கல்பொத்த கல்வெட்டு சம்பந்தமா சொல்லப்பட்டிருக்கும். எங்கேயாவது படங்கள்ல கூட நீங்க பார்த்துருக்கலாம், புத்தகத்துல பார்த்துருக்கலாம். அந்த நீண்ட கல்வெட்டு இலங்கையில இருக்கிற மிக நீண்ட கல்வெட்டு புலனறுவையில் இப்பயும் இருக்கு. நீங்க புலனறுவைக்கு போனீங்கன்னா அந்த கல்வெட்டை எல்லாம் நீங்க பார்க்கலாம். அந்த கல்வெட்டை அமைச்சவன் இவன் தான், நிசங்கமல்ல மன்னன். அந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் அமைத்து என்ன பண்ணாருன்னு சொன்னா மக்களுக்கு அறிவுரை சொன்னார். இப்ப பாருங்க, இப்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, புத்தகங்கள் எழுதுறாங்க, புத்தகங்கள் உங்களுக்கு படிப்பிக்கிறாங்க தானே, ஒழுக்கங்கள், நல்ல பண்புகள், நல்ல 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 செயற்பாடுகள், நல்ல நல்ல கதைகள் எல்லாம் சொல்றாங்க. டிவியில சொல்றாங்க, போன்ல எல்லாம் பாக்குறீங்க தானே, ஸ்கூல்ல சொல்றாங்க. இது எல்லாமே அந்த காலத்துல வாய்ப்பு இல்லை தானே. அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த கல்வெட்டுக்களை எழுதி ஆங்காங்கே வச்சாங்க, மக்கள் போற இடங்கள்ல வச்சாங்க. நல்ல விஷயங்கள் என்னென்ன நல்லது செய்யணும் அதெல்லாம் சொன்னாங்க, மக்களை அறிவுறுத்தினாங்க. கல்வெட்டுல தான் போய் படிச்சாங்க, மக்கள் பார்த்தாங்க என்ன எழுதியிருக்காரு மன்னன். சரி, எல்லாமே எழுதி வச்சாங்க. அப்ப இதெல்லாமே என்ன செஞ்சாரு, இவரு செஞ்சாரு. எதுக்காக செஞ்சாரு, மக்கள் கிட்ட தன்னுடைய ஆதரவை பெற்றுக்கொள்வதற்காக. அதே மாதிரி பாருங்க, தம்புள்ளை விகாரை, சிவனொளி பாதமலை என்னும் இடங்கள் அவன் யாத்திரை செய்த இடங்களுக்கு எடுத்துக்காட்டாகும். சிவனொளி பாதமலைக்கு போயிருக்காரு, தம்புள்ளை விகாரைக்கு போயிருக்காரு. தம்புள்ளை விகாரை எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல. தம்புள்ளையில இருக்கிற குகை விகாரைன்னு சொல்லப்படுகின்றது. சரி, நல்ல ஒரு விகாரை, உள்ளுக போயிட்டு பாருங்க. நிறைய அந்த ஒரு குகைக்குள்ள நிறைய ஓவியங்கள் இருக்குது. ஒரு கட்குகை அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது, நிறைய ஓவியங்கள் இருக்குது, புத்தருடைய சிலைகள் இருக்கிறது. போயிட்டு பாருங்க, அதெல்லாம் நீங்க பார்க்கணும். மழை காலத்துல போகாம ஒன்று பாடசாலை சுற்றுப்பயணங்கள் கூட்டிட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க குடும்பங்களோடையாவது போயிட்டு பார்க்கணும். இலங்கையில் இருக்கிற முக்கியமான இடங்கள் பார்வையிடப்பட வேண்டும்.
நிறைய இடங்கள் இருக்கு. இலங்கையில் நாங்க நினைக்காத விஷயங்கள் இருக்குது. இலங்கையில் அந்த மன்னர் காலத்துல எந்த அளவுக்கு சிறப்பாக ஆட்சி செஞ்சிருக்காங்க, எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறாங்க, என்ன மாதிரியான தாது கோபுரங்கள் கட்டியிருக்கிறாங்க, கோவில்கள் கட்டியிருக்கிறாங்க, கல்வெட்டுக்கள் எப்படி இருக்குது, குளங்கள் எப்படி கட்டியிருக்கிறாங்க, எல்லாமே இப்ப பல நூற்றாண்டுகளுக்கு முன்னுக்கு. இப்ப தொழில்நுட்பம் இருக்குது, நிறைய இயந்திரங்கள் இருக்குது, நிறைய நவீன முறைகள் இருக்குது, எல்லாமே இப்ப இருக்கு. ஆனா அந்த காலத்துல எதுவுமே இல்லை. ஆனா மனிதன் என்ன செஞ்சிருக்கான்? அவ்வளவையும் செஞ்சிருக்கான். இப்ப நாங்க ஒரு குளம் கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் யோசிக்கணும், எவ்வளவு இயந்திரம் வேணும், எவ்வளவு செலவு செய்யணும், கோடி கோடியா காசு செலவழிக்கணும். ஆனா அந்த நேரம் பாருங்க, பராக்கிரமபாகு 163 குளம் கட்டியிருக்காரு. மகாசேன மன்னன் 1000 குளம் கட்டினார்னு மகாவம்சத்துல புகழப்படுறாரு. 1000 குளம் கட்டாட்டியும் நிறைய குளம் கட்டியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் இருக்கு. வசபன் 11 குளங்கள் கட்டியிருக்காரு, 18 கால்வாய். பராக்கிரமபாகு 3910 கால்வாய். யோசிச்சு பாருங்க, அவங்களோட அந்த குறிப்பிட்ட ஆட்சி காலத்துல தனியே மனிதர்களை கொண்டு மண்வெட்டி அளவாங்க கொண்டு அவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்களா இருந்து. சரி, இவ்வளவு வேலை நடந்திருக்குமா இருந்தா அது எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருந்திருக்கும். சரி, அதே மாதிரி பாருங்க, நாட்டு மக்கள் நலனுக்காக பல வசதிகளை அவர் செஞ்சிருக்காரு. இது இல்லாம துலாபர கொடை வழங்கியிருக்காங்க. துலாபர கொடைன்னு சொல்றது பிள்ளை முக்கியமான ஒரு கொடைன்னு சொன்னா தானம் பண்றது தானே. துலாபர கொடை அப்படின்னா என்னன்னா, எல்லாருமே அந்த காலத்துல மன்னர்கள் மக்களுக்கு தானம் கொடுத்துருக்காங்க, சாப்பாடு கொடுத்துருக்காங்க, நிறைய கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு துட்டகைவன் மன்னன் கூட ருவான்வெளி சாயை கட்டும் போது 4 திசையிலையும் அன்னதானம் போட்டிருக்காரு, வேலை செய்கிறார்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காரு. அனுராதபுரம் போலவேல பிள்ளை பிக்குமாருக்கு ஆயிரக்கணக்கான பிக்குமார்களுக்கும் மக்களுக்கும் எந்த நாளும் அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அனுராதபுரத்துக்கு போனீங்கன்னு சொன்னா நீங்க மகாபாலி தானசாலைன்னு ஒன்று இருக்கு, அது இருக்கு, இடிபாடுகள் இருக்குது, பெரிய கல், நீட்ட கல். இப்ப நாங்க தானே புப்பே வைக்கிறோம், அந்த காலத்துல அந்த புப்பே செட் இருந்தது. என்ன தெரியும்னா கல்லுல தோணி மாதிரி அந்த பள்ளமா செதுக்கி அதுலதான் சோறு கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க. கறி வைக்கிறதுக்கு தனியா இருந்தது, போற பிக்குமார்கள் அதுல போட்டு நினைச்சிருக்காங்க, பரிமாறி சாப்பிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான அப்படி நிறைய இடங்கள் இருந்திருக்குது அனுராதபுரம் போலர்வையில. இப்ப நாங்க பாருங்க அன்னதானம் கொடுக்குறோமான்னு சொல்லி கோயில்கள்ல கொடுக்குறாங்க. இப்பயும் விசேட தினங்கள்ல கொடுக்குறாங்க. யாழ்ப்பாண பகுதியில கோவில்கள் இருக்குது, மட்டக்களப்புலையும் இருக்கும்னு நினைக்கிறேன். திருக்கேதீஸ்வரத்துல இருக்குது மன்னார்ல, முல்லைத்தீவுலையும் ஒட்டுச்சுட்டான் அங்க இருக்குது. சில பிரதேசங்கள்ல அந்த ஆலயங்கள்ல தொடர்ந்து அன்னதானங்கள் ஒவ்வொரு நாளும் வழங்கப்படுது. திருச்செந்தூர் செல்வ சந்நிதியில யாழ்ப்பாணத்துல இந்த நாளும் இருக்குது. அப்படி நிறைய நயனாதீவுலையும் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, அதுல போராக்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க இந்த அனுராதபுரம் பல்நடை காலத்துல அவ்வளவு பேர், அவ்வளவு பிக்குமார்கள், மக்கள் எல்லாத்துக்கும் சாப்பாடு இந்த நாளும். இப்ப எந்த நாளும் சாப்பாடு கொடுக்குறாங்களா இருந்தா, மன்னர்கள் கொடுக்குறாங்களா இருந்தா, அதுக்கு காரணம் என்னன்னா அவ்வளவுக்கு என்ன இருந்தது, நாட்டுல தானியங்கள் இருந்தது, சிறப்பாக தானியங்கள் வளர்ந்தது. அதனாலதான் அவ்வளவு உதவி செஞ்சாங்க. அந்த அளவுக்கு உதவி செய்யற அளவுக்கு நாட்டுல என்ன செய்தது, தானியங்கள் இருந்தது. இதுல ஒரு கேள்வி ஒண்ணு கேட்க போறேன் உங்ககிட்ட. பராக்கிரமபாகு மன்னன்ல படிச்சது, கீழை தேசத்தின் தானிய களஞ்சியம்னு எந்த மன்னன் காலத்துல அழைக்கப்பட்டது? இலங்கை. நான் விடைய சொல்லி தானே கேள்வி கேட்டேன் இல்லையா? ரைட், ஞாபகம் வச்சிருக்கணும். அப்ப பாருங்க, அந்த அளவுக்கு இலங்கையில சாப்பாடு இருக்கு. இன்னைக்கு நாங்க பாருங்க வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யறோம் அரிசி, தானியங்கள் இறக்குமதி செய்யறோம் தானே. ஆனா இலங்கையில அவ்வளவு இருந்தது. அப்ப இலங்கை அந்த அளவு இருந்ததுன்னு சொன்னா, இலங்கையில சனத்தொகை உண்டு, இப்ப இருக்கிற அளவுக்கு இல்ல, குறைவா இருந்தது. அடுத்தது நகரங்கள் எல்லாம் குறைவு தானே. அப்ப விவசாய நிலங்கள் எல்லாம் என்ன செய்யுது, மக்கள் விவசாயத்துல ஈடுபட்டாங்க. இப்ப அப்படி இல்லையே. இப்ப விவசாயத்தை தவிர வர்த்தகம், வியாபாரம், கைத்தொழில் வந்ததுக்கு பிறகு நிலங்கள் எல்லாம் இல்லாமல் போயிட்டு சனத்தொகை கூடி இப்ப என்ன பிரச்சனைன்னு இருக்குது. ஆனா அந்த காலத்துல இருந்தது. அப்ப துலாபர கொடைன்னு சொல்றது ஒருவருடைய நிறைக்கு நிகராக கொடை வழங்குவது, தானம் வழங்குறது. இப்ப நாங்க போறோம், மண்ணிட்ட நாங்க தானம் வாங்க போறோம். போனால் என்ன செய்வார், தராசு வச்சிருப்பாங்க, பெரிய தராசு, தராசுல ஏறணும். அவர் எவ்வளவு நிறை இருக்கிறாரோ அந்த நிறைக்கு ஏற்ற மாதிரி தானம் கொடுப்பாங்க. ஒருத்தர் நல்ல சைஸான ஒருத்தர் போனார்னா, குண்டு ஒருத்தர் போனார்னா அவருக்கு ஏற்ற மாதிரி தானம் கிடைக்கும். மெலிந்தவர் போனா அவருக்கு ஏற்ற மாதிரி தானம் கிடைக்கும். சாப்பாடு பொருட்களாக இருக்கும் அல்லது சாப்பாடா இருக்கும். இந்த முறையை அறிமுகப்படுத்தியிருக்கவர் நிசங்கமல்ல மன்னன்.
பாருங்க, துலாபர கொடை என்பது ஒருவரின் உடலின் நிறைக்கு சமமாக வழங்கப்படும் கொடையாகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க என்ன சைஸ்ல இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும், அவங்களுக்கு தானம் கிடைக்கும். இந்த பாருங்க, மேல நிசங்கமல்ல மன்னனுடைய அரசவை சிதைவுகள், அரச மாளிகையின் சிதைவுகள் பாருங்க, அவ்வளவும் கத்தும். ஒரு பாருங்க, கல்லுல செதுக்கப்பட்ட சிங்கம் ஒன்று இருக்கு, எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படி செதுக்கியிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. கல்லால செதுக்கியிருக்காங்க, அழகா செதுக்கியிருக்காங்க. இப்படி இவ்வளவு கற்தூண்கள் இருக்குன்னு பாருங்க. அந்த கற்கள் எல்லாம் பாருங்க. இப்ப அங்க அன்றாபுரம் போன கல் இருந்திருக்குமா? கொண்டு போயிருக்காங்க தானே, வெளியில இருந்து இந்த கற்களை கொண்டு போயிட்டு அந்த மாதிரி தூண்களை அமைச்சு செதுக்கி, எவ்வளவு ஒரு நுட்பமான வேலை திட்டம். அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பம்சங்களை படிக்கணும். அடுத்து பாருங்க, சிம்மாசனத்துக்கு உரிமை கோரிய இளவரசர்கள், பலம் வாய்ந்த தேசிய சேனாதிபதிகள் என்போர் அரசனுக்கு எதிராக செயலாற்றிய மற்றும் ஒரு பிரிவினர். அரசனுக்கு எதிராக நிறைய பேர் இருந்தாங்க. சிம்மாசனத்துக்கு உரிமை கோர்றவங்க, அடுத்த ஆட்சிக்குரியவங்க நிசங்க மன்னன் தான் என்ன செய்வாங்க, எதிர்ப்பாங்க தானே. அவங்ககிட்ட எதிர்ப்பு இருந்தது. பலம் வாய்ந்த சேனாதிபதிகள் இருந்தாங்க. யாருடைய சேனாதிபதிகள்? பராக்கிரம பாகுடைய சேனாதிபதிகள். அவங்க கிட்ட இருந்து எதிர்ப்பு இருந்தது. இதெல்லாம் என்ன செஞ்சாரு? ஷெராப் மைக் ஆஃப் பண்ணுங்க. ஷெராப் மைக் ஆஃப் பண்ணிட்டு அங்க வைக்கணும். சரி பாருங்க, இவ்வாறு பல்வேறு விதமான சவால்களுக்கு நிசங்க மன்னன் முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவை அனைத்தையும் வெற்றி கொண்டு 9 ஆண்டுகள் நிசங்க மன்னன் நாட்டை ஆட்சி செய்தான். சரி, இக்காலத்தில் மன்னனது ஆதிக்கம் நாடு முழுவதும் நிலவியது. அவனது கல்வெட்டுக்கள் மூலம் இது உறுதி செய்யப்பட்டது. இதை மற்றவங்களுக்கு மெசேஜ் பண்ண வேணாம், செக் பண்ண வேணாம், தனிப்பட்ட மெசேஜ் யாருக்கும் போட வேணாம், குரூப்லயும் மெசேஜ் போட வேணாம். சரி, அது தேவையில்லை. நான் சொல்ற விஷயம் தான் நீங்க கேட்கணும். படிக்கிற விஷயம் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ரைட், பாருங்க. அப்ப இவன் செஞ்ச சவால்கள், இவன் வெற்றி கொண்ட முறைகள். இந்த நிசங்க மல்லன் பாருங்க, மக்களின் விசுவாசத்தை பெற்று செயற்பட்டான். மக்கள் விசுவாசத்தோடு இருந்தாங்க. ஏன்? ஊரா போனான், மக்களை சந்திச்சாங்க, மக்கள்கிட்ட பேசினாங்க, மக்களுக்கு நன்கொடை வழங்கினாங்க, நல்ல விஷயங்களை கல்வெட்டுக்கள் மூலம் மக்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. அதனால மக்களுடைய விருப்பத்தை அவன் என்ன செய்தான், பெற்றுக்கொண்டான். நாட்டு மக்களின் நலன்களை பல பணிகளை ஆற்றிருக்கிறார். நாட்டு மக்களுக்கு துலாபார கொடை மற்றும் செல்வங்களை வழங்கியிருக்கிறாரு. திருடர் பகைவர் தொல்லைகளை நீக்கிடவும் எளியோரை கவனிக்கவும் நடவடிக்கை எடுத்திருக்காரு. திருடர்கள் இருப்பாங்க தானே, அப்ப அவங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு, ஏழைகளை பாதுகாக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் இந்த மன்னன் என்ன செஞ்சிருக்கான், செயல்பட்டிருக்கான். இந்த விவரங்கள் எல்லாம் அவனது கல்வெட்டுக்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. நிசங்க மன்னனுடைய கல்வெட்டுக்கள்ல அவ்வளவு விஷயமும் குறிப்பிடப்பட்டிருக்கு. புலனறுவை கல்பத்த கல்வெட்டு, அட்டதாகை கல்வெட்டு, தம்புள்ளை பாறை கல்வெட்டு, வாதுரூபே கல்வெட்டு ஆகிய கல்வெட்டுகள் அவை காணப்படுகின்றன. இது எல்லாமே நிசங்க மன்னனுடைய காலத்துல கல்வெட்டுக்கள். கல்வெட்டுக்கள்ல அந்த காலத்துல கற்களில தான் எல்லாம் செதுக்கி வச்சிருந்தாங்க. அப்ப அது என்ன செய்யும், அது அழியாமல் நீண்ட காலம் பாதிக்கப்படுறதுக்காகத்தான் கல்வெட்டுக்கள்ல வைக்கிறது. சரி, நாட்டு மக்களின் நலன் கருதி மன்னன் பின்பற்றிய மற்றைய கொள்கை தான் ஜைனா அனாஃபி. சொன்ன முதல்ல உங்களுக்கு குரூப்ல செக் பண்ண வேணாம்னு சொல்லி சொல்ற விஷயத்த மட்டும் கேளுங்க, மற்றவங்க குழப்பிட்டு இருக்கிறது இல்லை. ரிமூவ் பண்ணுவேன் கிளாஸ்ல விட்டு. சரி, வெளியில அனுப்ப முடியும், பாடத்தை மட்டும் கவனிங்க, குழப்பக்கூடாது யாரையும். இந்த கல்வெட்டுக்கள் பேர்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும். பாருங்க, நாட்டு மக்கள் நலன் கருதி மன்னன் பின்பற்றிய மற்றைய கொள்கை தான் வரிச்சுமையை குறைக்கிறது. ஏன்னா அந்த காலத்துல அரசனுக்கு வரி கட்ட வேண்டி இருந்தது மக்கள். அந்த வரிச்சுமையை குறைக்கிறது என்ன பண்றாருன்னு சொன்னா, முன்னே அரசர்கள் அறிவிட்டு சில வரிகளை நீக்கி இருக்கிறாரு, வழிச்சலுகையும் வழங்கின நடவடிக்கை. அதாவது இந்த சேனை பயிற்சிக்கு வழங்கப்பட்ட வரியை அவர் என்ன செய்யிருக்காரு, நீக்கியிருக்கிறாரு. அந்த காலத்துல சேனை பயிற்சிக்கு வரி அறிவிச்சிருக்கிறாங்க, அதை இவர் நினைச்சிருக்காரு, நீக்கியிருக்கிறாரு. புலனறுவையில் காணப்படும் சமய கட்டிடங்கள் சிலை மன்னனால் நிறுவப்பட்டவை ஆகும். தந்த தாதுவை வைக்கும் பொருட்டு தலதா மாளிகை இவரும் தலதா மாளிகை நிறுவியிருக்கிறாரு. அட்டதாகை என பிரசித்தி பெற்றது. அதுதான் அட்டதாகைன்னு சொல்லப்படுகின்ற தலதா மாளிகை புலனறுவையில் இவரும் கட்டியிருக்கிறாரு. அவ்வாறே நன்கொத்விகாரை, வட்டதாகை, நிச்சங்கலதா மண்டபம் என்பன இம்மன்னனால் நிறுவப்பட்ட கட்டிடம். இதெல்லாம் கேள்வியில வரும். ஒவ்வொரு மன்னர்களும் நிறைய சமயம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. விகாரை கட்டியிருக்கிறாங்க, அரண்மனை கட்டியிருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சிருக்காங்க, குளங்கள் கட்டியிருக்காங்க. ஆனா நிசங்க மன்னன் குளம் கட்டியதாக சொல்லப்படலை. ஆனா இந்த சமயம் சார்ந்த விடயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு.
பாருங்க, புலனறுவையில் நிசங்க ராஜ்யசபை மண்டபம். சரி, புலனறுவை நிசங்க மல்லன் ராஜ்யசபை மண்டபம் எனப்படும் கட்டிடமும் இம்மன்னனால் நிறுவப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்னைக்கும் அது இருக்கு, இடிபாடுகள் இருக்கு. அங்கு ராஜ்யசபைகள் நடைபெற்று, ராஜ்யசபைன்னு சொன்னா அரசன் தலைமையில அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து பேசியிருக்காங்க. நாட்டுக்கு செய்ய வேண்டிய தேவைகள் அங்க பேசப்பட்டிருக்கு. அதே மாதிரி அங்கு காணப்படும் கற்றூன்களில் ராஜ்யசபையின் அதிகாரிகள் அமரும் இடங்கள் குறிப்பிடப்பட்டிருப்பது சிறப்பம்சம். இந்த பாருங்க, கல்ல செதுக்கியிருக்காங்க. அந்த அரச சபையில கற்றூன்கள் இருக்கும் தானே, அந்த தூண்கள்ல என்ன செஞ்சிருக்காங்க, யார் யார் எந்தெந்த இடத்துல அமரணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க, கல்ல செதுக்கி இருக்கிறாங்க. அப்ப அமைச்சர்கள் போற நேரம் அவங்க அந்த இடத்துல அமருவாங்க. இன்னைக்கும் பாருங்க, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்போது அந்த சேர்கள்ல ஒட்டியிருப்பாங்க, இது யாருக்குரியது அப்படின்னு எழுதி பேர் ஒட்டியிருப்பாங்க. அப்ப அவங்க அந்த இடத்துல போய் உட்காருவாங்க. முக்கியமான பெரிய விஐபி நடக்கிற பஸ்ல எல்லாம் இருக்குமே சார். அந்த மாதிரிதான் பஸ்ல உட்காந்துருப்பாங்க. கற்பிணி பெண்களுக்கு, மதகுருமாருக்குன்னா இருக்கும் தானே, அந்த மாதிரி. இந்த மாதிரி இதுல வந்து ஒவ்வொரு கர்த்தூன்லையும் ஒதுக்கியிருப்பாங்க. இதுல எந்த அமைச்சர் உட்காரணும், யார் யார் இருக்கணும் அப்படி உட்காந்து அமைச்சிருப்பாங்க. அப்ப இது எல்லாமே அந்த காலத்துல இருந்த முக்கியமான விஷயங்கள். சரியா? இப்ப இந்த நிசங்கமல்லன், இவ்வளவுதான் நிசங்கமல்லனை பத்தின விஷயங்கள் இருக்குது. அடுத்த கிழமை நாங்க புது பாடம். அதுக்கு முதல்ல இப்ப நிசங்கமல்லனை முழுமையாக ஒரு தரம் பாருங்க, முழுமையா பாருங்க. பாத்திமா ஜெய்னா அனாஃபி அவங்க தெரியாமல் டச் ஆயிருக்குன்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. ஓகே பாத்திமா, எங்க பஸ் வந்துட்டு போல ஆக்கள் ஓடிட்டாங்க. சில நேரம் கவரேஜ் பிரச்சனையும் இருக்கும். நாங்கள் இதை பார்த்தோம்னா முடிப்போம் பிள்ளைகள். மழை நேரம் தானே, இடி மின்னல் இவ்வளவு நேரம் கடவுள் காப்பாத்திருக்கிறார். எந்த ஒரு முடிக்கிறீங்களா சார்? நீங்க கொஞ்சம் முடிப்போம். இதை மட்டும் பார்த்து முடியும், மழை இருக்கிறதுனால முடிப்போம். சார் சரி, நீங்க டீச்சர் சார், நீங்க லேட் ஆகி முடிங்க. ஆனா அந்த நோட்ஸ் தர மாட்டீங்க நன்றிக்கு. லாஸ்ட் வீக் நோட்ஸ் எழுதுனமா? அன்றைக்கு நான் பராக்கிரம பாகவதி எழுதுனேன் தானே, எழுதினமா கடைசி கிளாஸ்ல? ஞாபகப்படுத்துங்க. எழுதணும். ரைட். அப்ப நான் நெக்ஸ்ட் வீக் எழுதுவோம். நீங்க இந்த சொல்றாங்க தானே, மழை இடிமின்னல் பிரச்சனை இருக்கு, எனக்கும் அந்த பிரச்சனை இருக்கு இந்த பக்கம். நெக்ஸ்ட் வீக் நாங்க பாடத்தை ஆரம்பிச்சுட்டு, 3வது பாடத்தை ஆரம்பிச்சுட்டு நாங்க எழுதுவோம். நிசங்கமல்லன் முடிச்சிருவோம். பராக்கிரமமாக எழுதிட்டோம், நிசங்கமல்லன் மட்டும்தான் எழுத இருக்குன்னு நினைக்கிறேன். அதை முடிச்சிருவோம். சரியா? ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஏன்னா இதுல 4-5 பேர் போயிருக்கிறாங்க. நாங்க பிரச்சனை தான், பயம் தானே. முதல்லையும் ஒருத்தர் கேட்டுட்டு லீவ் ஆகினாரு. ஆயிட்டான். இப்ப லீவ் ஆகுங்க பிள்ளைகள். ஓகே, குட் நைட். அடுத்த கிழமை செய்வோம். Bye, sir. Night.